எனது தந்தை. சூரபெருமன் தாராசுரன் மரக்கன் உலகையும் ஆழம்பொருள் செய்தனர். அதை கேட்டு எனது நெற்றிக்கல் திறக்க நெற்றிக்கல் இருந்த 6 தீப்பொறிகள் தோன்றி சரவண பொய்கை மிகுதில 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தவள அதை கண்ட கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளையும் எடுத்து அமுதூட்டி சீராட்டி வளர்த்து வர அதை கண்ட எனது தாய் உமையவள் 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி இணைக்க 6 முகமும் ஒரு உருவமாக காட்சியளித்ததால் ஆறுமுகன் என்றும் சரவண பொய்கையில் தவழ்ந்ததால் சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்றும் பெயர் பெற்று எனது தாய் கொடுத்த சக்திவேலனை ஞானவேலனை கொண்டு சூரபெருமனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவியானை மனமுடித்து வருகின்ற பக்தர்களுக்கு பக்தி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். யானை பெண்ணே மாணி ஓசைவிடம் முன்னே என்பதை நான் அவர் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக அகல் முதலைகளுக்கெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவ முதல் என்று உணர வைத்தாய் தேவி இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் என்று உணிர வைத்தாய் தாயே அகல் முதலைகளுக்கெல்லாம் அறிய வைத்தாய் தேவி தப்படிக்கிறவங்க கோயிலுக்கு ஒரு மாதிரி அழைக்கப்படுகிறார்கள். தப்படிக்கிறவங்க நேரம் கோயிலுக்கு வாங்க. தப்படிக்கிறவங்க கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. செந்தில் குமரனி உன்னடி பணிந்தேனே. கால் வைத்தால் கழகம்
எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். இந்த கந்தனை தேடி நாடி ஓடி வந்தவங்களை நானும் வரவேற்க வேண்டும் அல்லவா? வான வேடிக்கைக்காரங்களை கூப்பிடுறாங்க. வான வேடிக்கை எங்க இருந்தாலும் உடனே மேடைக்கு இங்க கோயில் பெருமாறு அழைக்கப்படுகிறார்கள். வர எடுத்து வர போறாங்க. வான வேடிக்கைக்காரங்க வானத்தை போர் மார்க்கத்தை கட்டு வர போறாங்க. இதுதானே சுரம் ஞான இசை மேதையே, இசை மேதையே, இதுதான சுரம் ஞான இசை மேதையே, இதுதான சுரம் ஞான இசை மேதையே, எனது துயரான அவயோகியே, எனது துயரான அவயோகியே,
பெருமையான கணினி தங்கள் உடனே சென்று முடியாமல் கொடிய அணைக்க வேண்டும் என்றார். மான்கணைக்கும் சென்றுதலை மான்கணைக்கும் நேர இணைக்கும் என்று சொல்லி அப்பேற்பட்ட கணினி சாத்தமென்ன மொழியே சுவைதல் என்று சொல்லுகிறேன். அப்பேற்பட்ட கணினி பசிகள் கண்டால் பறந்து போடும் என்றால் பறந்து பட்ட கரியா அல்லது விசக்கரி சரி பறவைகள் ஏன் எட்டி போகுது அப்படின்னா அந்த கனியாகப்பட்டது ஒரு பெருமையான கனிமம் தான். அந்த கனியினை தாங்கள் சென்று சேதப்படுத்தக்கூடாது என்று காப்பது பறவைகள் யாரும் கிட்ட போகாமல் முருகா நான் கண்டு வந்தது கனியை அல்ல முருகா, கண்ணியை தான் முருகா கண்டு வந்தேன். கண்ணி என்றால் யார்? கண்ணி என்றால் பெண் அவள். பெண் என்றால் பெண் என்றால் உங்களுக்கே தெரியாமலா? தாங்கள் ஏற்கனவே கொடுத்த வார்த்தையின்படி அமிர்தவல்லியாகிய தேவானியை திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணம் முடித்து விட்டீர்கள். அடுத்தபடியாக சுந்தரவள்ளி, இந்த வள்ளியின் அந்த பெண்ணைத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது. தாங்கள் உடனே சென்று வள்ளியை சிறையில் அடைக்க வேண்டும். வள்ளியை சிறையில் அடைக்க வேண்டும். முன்பு ஒரு நாள் உங்களது தந்தை யாரது? பிரம்மதேவன். அவர் என்ன செய்து தலையை கொட்டி சிறையில் அடைத்தேன். சிறையில் அடைத்தேன். கண்டிப்பாக. அதற்காக என்னை பழி வாங்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதோ? நான் என்ன உங்களுக்கு பழி வாங்க போறேன்? முன்பு நீங்க மட்டி என்ற பெயர் கிடைத்தது. என்ன பெயர்? மட்டி. மட்டி என்றால் என்ன? புத்தி இல்லாதவன். எனது அண்ணன் கணேசன் அழைத்தீர்கள்.
தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் என்று சொல்லி தாய் தந்தையை சுற்றி வர சொல்லி அந்த கனியை கொடுத்து விட்டீர்கள். என்ன செய்தீர்கள்? உங்களை உலகத்தை சுத்த விட்டேன். உலகத்தை சுத்த விட்டுட்டு கடைசியா என்ன கிடைச்சது? கோவணத்தோட பழனிக்கு போக வச்சிட்டீங்க. உங்களால் கிடைத்தது மட்டி. ஆனால் சுட்டி என்ற பெயரும் கிடைத்தது எங்க? பழமுதிர் சோலையில. யார் கொடுத்தது? நீங்க கிடையாது. அவை பிராட்டியார். அந்த பேரை யார் வாங்கி கொடுத்தது? அவை பிராட்டியார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு என்ன சொன்னார்கள்? பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று ஒன்று உண்டார், ஏதோ ஒன்றை போடு என்றார். நான் உளுப்பி விட்டேன். உளுப்பிவிட்ட பழம் எங்கே விழுந்தது? தரையில். தரையில் விழுந்தவுடன் அதில் என்ன ஒட்டியது? மண் ஒட்டியது. அவை பிராட்டியார் எடுத்து அதை ஊதினார். நான் என்ன கேட்டேன்? பாட்டி பழம் சுடுதான் கேட்டிய? சுடுதான்னு கேட்டேன். அதனால எனக்கு என்ன பேரு? சுட்டி. அங்க மட்டி, இங்க சுட்டி. ஆனா இப்ப நீங்க இப்ப கண்டு வந்திருக்கீங்கல்ல கனி. ஆமா முருகா. இந்த நான் இப்ப எப்படி போகணும்? நீங்களா இந்த ஆடைகளோடு போக கூடாது முருகா. அதை தெரியுமே. அவுத்து போட்டு மறுபடியும் போகணும் இல்லாம அப்படி போயிடாது. அந்த புள்ள பயந்துரும் முருகா. அப்படி போனீங்க. சரி. ஆமா முருகா. தாங்கள் இந்த ஆடைகளை அவிழ்த்து விட்டு வேறு ஆடைகள், அதாவது ஒரு 8 வகையான திருமணங்களில் ஒன்றான கடவு மனம் என்று சொல்லப்பட்ட காந்தவ மனம் பெற்று வள்ளியை திருமணம் புரிய வேண்டும் என்றார். அப்படி இந்த கருவாரங்கள் உருமாறி சென்று